நெல்லை பள்ளி மாணவியை பலாத்காரம் செய்து கரு கலைத்த பாதிரியார் கைது செய்யப்பட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நெல்லை மாவட்டம் பேட்டை புனித அந்தோணியார் பள்ளியின் தாளாளர் மற்றும் கத்தோலிக்க ஆலய பங்கு தந்தையாக இருந்த ஞானப்பிரகாசம் செல்வன் அங்கு 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவியை பலாத்காரம் செய்தார். இதனால் மாணவி கர்ப்பமடைந்த நிலையில் அவரை மிரட்டி அந்த கருவை கலைத்தார். இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர் போலீசாரிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து பாதிரியார் தலைமறைவானார். இந்நிலையில் அனைத்து மகளிர் போலீசார் பாதிரியார் ஞானப்பிரகாசம் செல்வன் மீது கற்பழிப்பு, மிரட்டல், பாலியல் தடுப்பு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தேடினர். கரு கலைக்கப்பட்டு புதைக்கப்பட்ட சிசு தாசில்தார் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டது. பாதிரியாரை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் கடந்த 20ஆம் தேதி தேனி மாவட்டம் உத்தமபாளையம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை நெல்லை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி கீதா உத்தரவிட்டார். அதன்படி மதுரை சிறையில் இருந்த பாதிரியாரை போலீசார் வியாழக்கிழமையன்று நெல்லைக்கு அழைத்து வந்தனர். நெல்லை 5வது மாஜிஸ்ட்ரேட் இசக்கியப்பன் முன்னிலையில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் தொடர்புடைய பாதிரியார் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று ஜனநாயக மாதர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். 15 வயது மாணவி மீதாக நிகழ்த்தப்பட்ட பாலியல் வன்முறை என்பதும் அந்த குழந்தையின் வயிற்றில் உள்ள சிசு அளிக்கப்பட்டது என்பதையும் வன்மையாக கண்டிக்கிறோம். 3 மாதத்தில் வழக்கு முடிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதே அடிப்படையில் காவல்துறை விரைந்து செயல்பட வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நெல்லை நீதிமன்றத்திற்கு பாதிரியார் அழைத்து வரப்படும் போது அவர் மீது பாதிக்கப்பட்ட பெண்ணின் தரப்பினர் தாக்குதல் நடத்தலாம் என்ற தகவலால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பாதிரியார் ஞானப்பிரகாச செல்வத்தை வரும் 9ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது.